காந்தாரா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷிண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம். ஆல்ரெடி இந்த மியூசியத்தோடைய ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் வந்து தமிழ்நாடு இல்லத்தெல்லாம் பார்த்துருப்போம். அந்த குயவர் இல்லம் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால நான் செகண்ட் பார்ட் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் கர்நாடக இல்லம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப பாரம்பரியம் மிக்க அந்த பொருட்கள்லாம் ரொம்பவே பார்த்து நாங்கள் ரசித்தோம். குறிப்பாக அந்த காந்தாரா அந்த இல்லம்லாம் பார்த்தோம். காந்தாரா படம் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒன்று தான். அதெல்லாம் கூட இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஈசிஆரில் முட்டுக்காடு அப்படின்ற இடத்துல தான் இந்த மியூசியம் இருக்குது. அப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வீடியோட எண்டில் வரும். பொய்க்கால் குதிரை ஆட்டம், பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து வீடியோட எண்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த ஆர்ட் கேலரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, இந்த எலி போன்ற அந்த சின்ன சின்ன விலங்கு பறவை எல்லாம் வந்து அழகாக ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்ண வண்ண ஓவியங்கள்லாம் வந்து அந்த துணிகளால், அதை கிளாத்தில் சூப்பராக செஞ்சு கண் கவரும் வகையில் வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள், கீழே ஒரு ரெட் கலரில் அந்த எறும்பு அழகாக கீழே இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து சூப்பராகவே நல்லாவே இருக்குது பார்க்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வீடுகள் மட்டும் இல்லைங்க, நிறைய ஆர்ட் கேலரி இருக்கிறது தான் வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வெறும் வீடை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் சில பேருக்கு வந்து அது போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்றதால தான் இடையிடையில் இந்த மாதிரி ஆர்ட் கேலரிலாம் வச்சுருக்காங்க. ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கேரளா ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போங்க. ஆனால் அதில் ஒரு சில இடத்த வந்து நம்ம பார்க்காம விட்டுருப்போம். அதனால் மீதி இருக்கக்கூடிய அந்த இல்லம்லாம் இதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், புல்லாங்குழல் எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. புல்லாங்குழல் வேணுன்றவங்க வந்து வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா 18 வீடுகள் வந்து உண்மையான கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது. அதாவது தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே வடிவமைக்கப்பட்ட வீடுகள். அதாவது எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து அந்த வீட்டுடைய உரிமையாளர்கள் வந்து அதை வந்து இடிச்சிட்டாங்கன்னா அந்த பொருட்களை கொண்டு வந்து
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தபதிகள், அந்த ஸ்தபதின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், அதாவது அந்த கோவில்லாம் கட்டுவாங்க பாருங்கள், பழைய காலத்து வீடுகள் கோவில்கள் கட்டக்கூடிய அந்த ஸ்தபதிகளை கொண்டு வந்து இந்த கட்டிடக்கலையில் இந்த வீடுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க ஒன்று. ரொம்ப பெருமையான ஒரு விஷயமும் கூட. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்து முறைப்படி இருக்கக்கூடிய வீடு தான் அது. நம்ம வந்து மற்ற மதங்களுடைய வீடுகள்லாம் போன வீடியோலேயே பார்த்துட்டோம். தமிழ்நாடு மற்றும் கேரளா அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பாரம்பரிய தமிழ்நாடு இல்லத்தை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்ட் 1 பார்த்துருங்க. கேரளா வீடியோவை கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சார பொருட்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற இடங்கள் கர்நாடகா இல்லத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த காந்தாரான்னு சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த உருவங்கள்லாம் அந்த சாமி மத நம்பிக்கை அதெல்லாம் வந்து அங்கே அழகாக வச்சுருப்பாங்க. அந்த கடவுளின் உருவம்லாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து ஒரு வீடியோவையும் டிஸ்பிளே பண்ணி இங்கே எல்லா இடத்துலையுமே டெலிவிஷன் வச்சுருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது நம்மளால். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களின் அந்த நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது நவாப்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நாகரிகம், உடை, அந்த தொப்பி அதெல்லாம் கூட உள்ளே பார்க்க முடிஞ்சது. அந்த விளக்குகள்லாம் ரொம்ப பார்க்கவே அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதெல்லாம் கூட நான் காட்டுறேன் பாருங்கள். சிதாத அதை பண்ணு, சிதாத அதை பண்ணு. போ, அசாடை கொஞ்சம் கொடு, அசாடை கொஞ்சம் கொடு, அப்போ தான் நான் தருவேன். போமா போமா உள்ள போமா. தீரன்லையா? லம்பானி ஆஃப் கர்நாடகா, பஞ்சாராஸ் அங்கடா இது அவங்க யூஸ் பண்ணுற அந்த இது அதெல்லாம். பனைமரம் பனைமரம் அந்த காலத்தில் இருந்தது அப்படியே வச்சுக்கிறாங்க. படவலாட்டு கட்டுவாங்க கோயில்.
ஜாடி பரு என்னது சொல்லு, என்னது அது? என்னது? கத்தினே இருக்கிறாங்க அங்கே குனிஞ்சு குனிஞ்சு. பழைய காலத்து இதெல்லாம் இருக்கு பாருங்க. குறிப்பாக கர்நாடகம் அப்படின்னு சொன்னாலே பழமை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது பழமை மாறாத ஒரு விஷயத்தை தான் கர்நாடகம் அப்படின்வாங்க. அதனால தான் கர்நாடகா ஸ்டேட்டில் நம்மள மாதிரி, அதாவது தமிழ்நாடு போலவே அவங்களும் வந்து பாரம்பரியத்தை ரொம்பவே தமிழ்நாடை விட மேலன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து பாரம்பரியத்தை இன்று வரைக்கும் வந்து கடைபிடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே போல தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த இல்லங்கள்லாம் குறைஞ்சு கொண்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்நாடகாவில் இன்னும் பழைய கிராமங்கள், அந்த மாநிலங்கள்லாம் அந்த வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவுடைய முக்கிய தொழில்களில் ஒன்றான நெசவு தொழிலை பற்றி நம்ம பார்ட் 1 வீடியோவில் தமிழ்நாடு நெசவாளர்களை பற்றி பார்த்தோம். அதே போல் இப்போ நம்ம கர்நாடகா இல்லத்தில் பார்க்கும்பொழுது அந்த ஆந்திரா நெசவு தொழிலாளர்களுடைய அந்த விளக்கப்படங்கள் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் சரியாக வீடியோ நம்மளால் எடுக்க முடியல, ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அது. அது இல்லாமல் இப்போ கலை நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 4 நிமிஷம் நம்ம வீடியோவோட எண்டில் ஓடும். அதை பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சூப்பராக அவங்க வந்து நடனம் ஆடி காமிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்திருந்த டைம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்றதால அனைத்து வித கலை நிகழ்ச்சிகளும் வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னொரு ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் 2 வீடியோவுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. தக்ஷண சித்ரா பார்ட் 1 பார்க்காதவங்களாம் அந்த ஃபஸ்ட் 1 வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு இல்லத்தோட ஃபுல் அந்த விளக்கப்படங்கள்லாம் நம்ம அந்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். இதில் வந்து கேரளா மற்றும் அதன் தொடர்ச்சியான கர்நாடகா இல்லத்தை தான் நம்ம பார்த்தோம். அதை எடுக்க வச்சிரு, அதை வச்சிரு, அது விளையாடுறதுக்கு அது வச்சுட்டு வா. வா
ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல வீடியோ வரும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.